இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தார், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எங்கே 2 அல்லது 3 பேர் இயேசுவின் பொருட்டு, அவருடைய பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே அவர் இருப்பதாக சொல்லுகிறார். நாம் கூடி வருகிற பொழுது, இயேசுவின் நாமத்திலே கூடி வருகிற பொழுது நம் மத்தியில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். நாம் இணைந்து வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கொடியோடு இணைந்திருக்கக்கூடிய கிளை போல நாம் கடவுளோடு இணைந்தும் சக மனிதர்களோடும் இணைந்தும் வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கடவுளோடு நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும், சக மனிதர்களோடு நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும். அதே போல இயற்கையோடும் இந்த உலகத்தோடும் நாம் நல்லுறவு கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு பேசாமல், அவர்களை மன்னிக்காமல், அவர்களுக்கு உதவி செய்யாமல் வாழ்ந்து வருகிறோம் என்று சொன்னார், நம் மத்தியில் கடவுள் பிரசன்னமாக இருக்க மாட்டார். இயேசுவின் பெயரால் நாம் ஒன்றாய் இணைந்து வருகிற பொழுதுதான் நம் மத்தியிலே அவர் பிரசன்னமாக இருப்பார். அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே திருத்தூதர்களெல்லாம் அன்னை மரியாளோடு ஒன்றாக கூடி ஜெபித்த பொழுதுதான் தூய ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அன்பியமாக, திருச்சபையாக, குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற பொழுது, கடவுளுக்குரிய காரியங்களை இணைந்து செய்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இன்று பல நேரங்களிலே
நாம் திருவிழாக்கள் கொண்டாடுகிறோம். நம் வீடுகளிலே பிறந்த நாள்கள், திருமண நாள்கள் என்ற நல்ல நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்காக, ஒன்றாய் இணைந்து வருவதற்காக இந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். இந்த நல்ல நிகழ்வுகளெல்லாம் நம்மை ஒன்றாய் இணைக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே இந்த நல்ல நிகழ்வுகள் நமக்குள்ளாக சண்டையை கொண்டு வந்து விடுகிறது, நமக்குள்ளாக பெரும் பிளவை ஏற்படுத்தி விடுகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் இந்த நல்ல நிகழ்வின் பொழுது சண்டை போட்டு ஒரு பிளவை, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றே நினைத்து கொண்டு இருப்பார்கள் போல. இன்று நாம் எங்காவது பிளவை உண்டாக்குவதற்கு சண்டை போட்டு இருக்கிறோமா? ஒரு நல்ல நிகழ்வை நம்முடைய கோபம் சீர்குலைத்திருக்கிறதா? நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, எங்கு சென்றாலும் நாம் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவது போல, பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை விதைக்க நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். இன்று நம்முடைய குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே பிரச்சனை, பிரிந்து கிடக்கிறார்கள், விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பணித்தலங்களில் நம்மோடு பணி செய்பவர்கள், நம் உறவினர்கள், குடும்ப வட்டாரத்திலே இப்படியாய் எத்தனையோ பிள்ளைகள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். இவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு, இவர்கள் இணைந்து வாழ்வதற்கு நாம் ஏதாவது உதவி செய்து கொண்டிருக்கிறோமா? கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மனிதர்களாகிய நாம் எந்த உறவுகளும் பிரிந்து போவதற்கு காரணமாய் போய்விடக்கூடாது. ஒன்றிணைப்போம். நம்முடைய சொற்களினால், நம்முடைய செயல்களினால் நம்மோடு இருப்பவர்களை இணைந்து மகிழ்ச்சியாக ஒன்றாய் வருவதற்கு நாம் காரணமாயிருப்போம். நாம் இணைந்து இருக்கிற பொழுதுதான், நாம் ஒற்றுமையை ஏற்படுத்துகிற பொழுதுதான், இறையாட்சியை கட்டி எழுப்புகிற பொழுதுதான் ஆண்டவர் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். எனவே ஒற்றுமையை ஏற்படுத்துவோம். இணைந்து வாழ, அனைத்தையும் பொதுவில் வைத்து வாழ, சுயநலம், பேராசை இவைகளை கடந்து ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார், அவர் நம் மத்தியில் வேண்டும் என்று சொல்லி அதற்காக உழைப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ இந்த நாளில் நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே, இதோ எங்கள் ஊரில், எங்கள் குடும்பத்தில், திருச்சபையில், இந்த சமூகத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு எங்களை உம்முடைய அருள் கருவிகளாய் பயன்படுத்தும். ஒரு சில வேளைகளிலே எங்களுடைய கோபத்தினால், எங்களுடைய சுயநலத்தினால், எங்களுடைய பேராசையினால் நாங்கள் சண்டை போட்டு உறவுகளை இழந்திருக்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் உம்மோடும் சக மனிதரோடும் இயற்கையோடும் ஒன்றித்து வாழ நீர் கற்றுக் கொடுப்பீராக. நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும், குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே, நீர்தாமே திருமண காரியங்களுக்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இரக்கம் காட்டுவீராக. உம்முடைய பரிவன்பினால் இன்றே அவர்கள் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ளட்டும். இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேலான பாதுகாப்பையும்
கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அவர்கள் சிறந்து வளரும்படியாகவும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.